ரமதானுடைய மாதத்திலே சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய கதவுகள் அடைக்கப்படுகின்றன. ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், சிறையில் அடைக்கப்பட்டு விட்டான். அப்படி இருந்தும் கூட மக்கள் தவறு செய்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் தவறு ஏன் நடக்க தெரியுமா? இந்த நஃப்ஸ் அம்மாரா, இந்த நஃப்ஸ் இருக்கிறதே பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். அந்த பாவத்தை செய், இந்த பாவத்தை செய், இது செய், அது செய் என்று அந்த நஃப்ஸ் இருக்கிறதே அது நம்ம தூண்டிக்கொண்டே இருக்கும். யார் ரமலானுடைய மாதத்தை நோன்பு நோக்கிறார்களோ அந்த நஃப்ஸ் தூண்டுது இல்லையா, இந்த நோன்பின் காரணமாக அந்த நஃப்ஸை அடிக்கப்படுகிறது, அந்த நஃப்ஸை கொல்லப்படுகிறது. அந்த அல்லாஹ் சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், இந்த நோன்பை கொண்டு நீங்கள் முத்தகீன்களாக ஆகுங்கள். ஏன் என்றால் ரமதானுடைய மாதத்திலே இந்த பயிற்சியை நீங்க எடுத்துக்கொண்டால், இந்த பயிற்சி உங்களுக்கு கிடைத்து விட்டால், ரமதான் அல்லாத மாதங்களிலே ஷைத்தான் சிறையிலிருந்து வந்து விட்டாலும் சரி, உன்னுடைய நஃப்ஸுக்கு எதிராக உன்னால் செயல்பட முடியும், நம்மால் செயல்பட முடியும். எப்போது என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்திலே சரியாக முறையாக நோன்பு நோற்றார். அந்த பயிற்சி நமக்கு கிடைத்துவிடும் சகோதரர்களே. இதை தான் அல்லாஹ் குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்துக்கார்.